Right. Now we have seen what is DNS. DNS na enna and DNS la what is namespace enna paathirukom. Adula enna types irukku appdi paathirukom. சரியா? And now we'll see you know what is namespace and then இப்போ வந்து பாத்தீங்கன்னா domain namespace ன்னு மாத்துறோம். சரியா? What is domain namespace அப்படினு பாத்தீங்க அப்படினா as I said before இப்போ ஒரே ஒரு சிஸ்டத்துல எல்லா வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சு எல்லாரும் அந்த சிஸ்டத்தை ஆர்கனைஸ் பண்ணனும்னா கண்டிப்பா முடியாது. இப்போ என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are creating a domain namespace. What is domain namespace? We are dividing into different servers, different domains ஆ பிரிக்கிறேன். இப்ப பாருங்க .com ன்ற ஒரு domain, edu, org, சரியா? And then add, zw இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு domain space create பண்றோம். சரியா? இப்ப பாருங்க இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாமே அத கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த இதுல வந்துருமா? and education institution எல்லாமே இதுல வந்துருமா? org எல்லாமே இதுல வந்துருமா? சரியா? which means இந்த மேப்பிங் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா பண்ண முடியும். சரியா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரே இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சிஸ்டத்துல ஸ்டோர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரே சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி சென்ட்ரலைஸ்டா ஆக்சஸ் பண்ணாம இன்ஃபர்மேஷன்ஸ் தனித்தனியா பிரிச்சு டிஃபரண்ட் சர்வர்ஸ்ல மெயின்டைன் பண்றது தான் domain namespace. புரியுதா? ரைட்டா? Now you understand what is domain namespace, right? And now we are going to see இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ domain namespace னா என்னன்னு தெரியும். இந்த domain spaceல இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இது சார் subdomains. இதெல்லாம் ஒரு domain னு சொல்லுவோம். சரியா? இது ஒரு domain னு சொல்லலாம். சரியா? this is also domain னு சொல்லலாம். சரியா? இப்போ அந்த domain னா என்ன, label னா என்ன அப்படி பாருங்க. ரைட்டா? so excuse. so domain names னா என்ன, labels னா என்ன. now you know what is domain namespace. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா you can see here இதுதான் root server அப்படினு சொல்லுவோம். சரியா? it is called as a root server. அதுல இருந்து என்ன பண்ணிருப்போம் அப்படினா தனித்தனியா பிரிச்சு தான் என்ன பண்ணிருப்போம் அப்படினா different domains create பண்ணிருப்பாங்க, different domain space create பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த domain space தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா domain space what is domain, what is labels அப்படினு பிரிக்கிறேன். சரியா? if you take edu ன்ற domain name space மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ edu எடுத்துக்கிட்ட அப்படினா அதுக்கு கீழ இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எடுத்துக்கோ. சரியா? அது கீழ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட பிரான்ச்சஸ் எப்படி வேணா இருக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன இருக்கலாம், edu ன்றது ஆர்கனைசேஷன் நேம் and then அதுக்கு அடுத்தது வந்து நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், அதுக்கு அடுத்தது என்ன இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்ல வந்து எது வேணா நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? பட் ஆனா என்னது edu and ஆர்கனைசேஷன் மட்டும் சென்ட்ரலைஸ்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணா சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருப்பேன். சரியா? ரைட். now what is labels? labels னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if you take any particular domain namespace, எந்த particular domain namespace எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா you have lot of nodes. சரியா? இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்போம்னா lot of nodes இருக்கு. கரெக்ட்டா? இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், lot of nodes இருக்கு. சரியா? இந்த nodes எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா it can be called as label அப்படினு சொல்லலாம். சரியா? label அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா you can see here இப்ப பாருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி challenger அப்படின்றது அந்த சர்வர் நேம், ATC ன்றது பாத்தீங்க அப்படினா it is an advanced technology center, ஒரு particular college. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீ என்ன எடுத்துக்கிற அப்படினு பாத்தீங்கன்னா you can see here இப்போ வந்து பாத்தீங்கன்னா edu, இது வந்து அண்ணா யுனிவர்சிட்டி, இது வந்து ரிசர்ச் சென்டர், இது வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சர் அப்படின்ற சர்வர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ so that you can understand. சரியா? அப்ப என்ன அர்த்தம், each and every node will have a label. அதாவது சேலஞ்சர்னு ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர் எங்க இருக்கு அப்படின்னா ரிசர்ச் சென்டர்ல இருக்கு. ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு, அண்ணாநிஸ்ட்ல இருக்கு. அண்ணாநிஸ்ட்ன்றது என்னது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சரியா? இப்படிதான் வந்து அந்த வெப்சைட் இருக்கும். புரியுதா? இப்படிதான் அந்த வெப்சைட் இருக்கும், challenger.rc.university.edu. புரியுதா? அதாவது சர்வர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல எப்படிலாம் நம்ம சொல்லலாம், அந்த காலேஜ்ல அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற அந்த சர்வரை எப்படி ஆக்சஸ் பண்ற, just for an example. Okay, now you understand what is label. Each and every node இந்த edu சொல்றல, இந்த அனாலிஸ்ட் சொல்றல, இந்த rc சொல்ற, இதெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னா label அப்படின்னு சொல்றேன். புரியுதா? it is called as label அப்படினு சொல்றேன். and what is domain name? நல்லா புரிஞ்சுக்கோ, domain name space வேற, domain name வேற. domain name space ன்றது இது ஃபுல்லா domain name space. இதுல என்ன இருக்குன்னா different domains இருக்கு. சரியா? இப்போ இந்த domain name னா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா each and every label separated by a dots. நல்லா புரிஞ்சுக்கோ, each and every label separated by a dots. அததான் நான் என்ன சொல்றேன் அப்படினு பாத்தீங்க அப்படின்னா domain name சொல்றேன். சரியா? ஒரு லேபிள் and as well as அது கூட என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா separated by a dot. சரியா? ரெண்டு லேபிள் நடுவுல ஒரு டாட் இருக்கு, அததான் என்ன சொல்றேன் அப்படினா domain name சொல்றேன். புரியுதா? இப்ப பாருங்க edu dot. சரியா? இது வந்து ஒரு domain name. அது இங்க வந்துச்சுனா என்ன இருக்கும்? சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா anna.edu அப்படின்றது ஒரு domain name. and then பாத்தீங்கன்னா rc.anna.edu அப்படின்றது domain name. and then challenger.rc.
anna.edu. This is the complete domain name. புரியுதா? ரைட்டா? ஒரு இந்த டொமைனோட கம்ப்ளீட் டொமைன் நேம்ன்றது என்னது இதுதான். சரியா? அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன அப்படின்னா ரூட் லேபிள். சரியா? இந்த எல்லாமே எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டம் டு டாப் தான். சரியா? ரூட் லேபிள் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஆனா அந்த ரூட் லேபிள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் a null string அப்படின்னு சொல்லுவோம். அதுல எதுவுமே வேல்யூ லேபிள்ஸே இருக்காது. சரியா? and similarly there is no dots. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா null string அப்படின்னு சொல்லுவோம். சரியா? and if you take any particular domain, இதுதான் நீ வந்து complete domain name னு சொன்ன அப்படின்னா that domain name should end with a dot. நல்லா கவனி. that should end with a dot because the last இந்த ed க்கு அப்புறம் என்ன இருக்கு? ரூட் இருக்கா? அந்த ரூட் வந்து என்னது? null string. சரி, it does not have any value. So any particular domain name that should end with a dot. புரியுதா இல்லையா? ரைட்டா? இப்போ you understand what is label, what is domain name and what is root name. சரியா? ரூட்ல லேபிளே கிடையாது. அந்த ரூட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it has a null string. அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. சரியா? பட் அதுதான் என்னது? டாப் ஆஃப் தி. சரியா? சோ இப்ப இந்த edu டாட்ன்றது அதுக்கு அடுத்தது null string. அதனால அந்த டாட்டோட நிக்குது. சரியா? புரியுதா? now you understand what is domain name. இந்த domain name வந்து பாத்தீங்க அப்படின்னா it can be fully qualified domain name or partially qualified domain name அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படினா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா you can see here important 2 mark question இது FQDN and PQDN. நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கம்ப்ளீட் டொமைன் நேம் என்ன இருக்கும்னா அதுல எல்லா லேபிள்ஸும் இருக்கும். அந்த லேபிள்ஸ் முடியறப்ப என்ன இருக்கும்னா டாட்ல முடியணும் அப்படினு சொல்றாங்க. சரியா? டாட்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. டாட்ல முடியணும் அப்படினு சொல்லிருக்கேன். சரியா? ஏன் அப்படினா டாட்ல முடிஞ்சா அந்த லாஸ்ட் கேரக்டர் வந்து null string. ரைட்டா? இப்போ கவனி. fully qualified domain name la this is the fully qualified domain name. As I said, இது நம்மளோட எக்ஸாம்பிள் பத்தி என்ன சொல்லிருப்போம்? Challenger, Research Institution, Research Center, Anna University and then EDU. நம்ம எக்ஸாம்பிள்ல. சரியா? So this is fully qualified domain name. So இந்த domain name கொடுத்தா ரிசால்வர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா the client server னு சொல்றல DNS client DNS server. அதாவது இப்ப என்ன பண்ணும்? DNS client என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கொடுக்கும். annanu.edu அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுக்கும். DNS server என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான IP அட்ரஸ் கொடுக்கும். சரியா? இந்த DNS client தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசால்வர் அப்படின்னு சொல்லுவோம். What resolver will do is it will send the information to the DNS server. சரியா? அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த IP address கொடுப்பாரு அப்படினு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? இப்போ இந்த full இது தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுவார்? client will send the information. அவர் டேட்டா என்ன பண்ணுவார் அப்படினு பாத்தீங்கன்னா IP address கொடுத்துருவாரு. சரியா? சோ இந்த fully qualified domain nameல you will have all the domains. சரி, எல்லா domain names இருக்கு, எல்லா labels இருக்கும் and each and every label will be separated by a dot. And the last வந்து பாத்தீங்க அப்படின்னா it will be ending with a dot because the root வந்து பாத்தீங்கன்னா null string இருக்கும். சரியா? ரைட்டா? புரியுதா இல்லையா? And then partially qualified domain name என்ன? சரியா? இந்த நல்ல கவனி. நம்ம யூஸ் பண்ற எல்லாமே என்னது? நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஒரு வெப்சைட்ல நீ டைப் பண்ற www.google.com தான் டைப் பண்றோம். கரெக்ட்டா? ஆனா உண்மையா எப்படி டைப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா www.google.com டாட் அப்படினு டைப் பண்ணனும். புரியுதா? www.google.com டாட்னு முடிக்கணும். புரியுதா இல்லையா? ஏன்னா அப்பதான் என்னது fully qualified domain name அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கண்டிப்பா எல்லா வெப்சைட்லயும் டாட்டோட தான் முடிக்கணும். சரியா? ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? இப்போ இந்த எடுத்துக்கோ. இதுவே என்ன சொல்றேன்னா இதுல எல்லாமே இருக்கு. எதுமே என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. சேலஞ்சர் இருக்கு, ATC இருக்கு, இந்த FHD எல்லாமே இருக்கு, EDU இருக்கு. ஆனா இங்க என்ன இல்ல? டாட் இல்ல. அதனால தான் என்ன சொல்றோம்னா partially qualified domain name. சரியா? இப்படி இருக்கலாம். இல்லனா வெறும் சேலஞ்சர் அப்படின்னு இருக்கலாம். இல்ல வெறும் atc.edu னு இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் only partial of information இருந்துச்சுனா அதான் என்ன சொல்றேன்னா partially qualified domain name அப்படின்னு சொல்றேன். ஈவன் partially qualified domain name இருந்துச்சுனா DNS client என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நார்மலா இப்ப google.com டைப் பண்றோம். ஆனா ஒரிஜினல் என்ன டைப் பண்ணனும்? www.google.com டாட்னு டைப் பண்ணனும். ஆனா நம்ம google.com கொடுத்தாவே நமக்கு அந்த பர்టిక్యులர் வெப்சைட் வருது. கரெக்ட்டா? and similarly annanu.edu டாட்னு கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? annanu.edu னு கொடுக்கிறோம். அப்படி தான் அந்த வெப்சைட் வருது. எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா this DNS client இந்த ரிசால்வர் கிட்ட இவர் சென்ட் பண்ண முடியாது. இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா full information சென்ட் பண்ணா it will directly send the information to the server சென்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்? IP address வாங்கிடுவாரு. partially qualified domain name இருந்துச்சுனா what it will do is it will have the entire list of suffix. அவர்ட்ட suffix இருக்கும். சரியா? இவங்க இப்படி தான் டைப் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து for example challenger அப்படி டைப் பண்ணனா it will add all this suffix atc
டாட் எஃப்ஹெச்டிஏ டாட் இடியூ. சரியா? அதே மாதிரி fhda டாட் edu டைப் பண்ணா இதுக்கு முன்னாடி இருக்கதை ஆட் பண்ணிக்கும். சரியா? சோ நீ என்ன டைப் பண்ணாலும் அந்த முன்னாடி இருக்க prefixையும் suffixையும் ஆட் பண்ணி it sends to the DNS server and DNS server will give that particular IP address. புரியுதா? Now you understand what is FQDN and what is PQDN. சரியா? Important 2 mark question. So now what we have seen so far is we have seen what is DNS. சரியா? DNS னா என்ன, அதுல நேம் ஸ்பேஸ்னா என்ன, அந்த நேம் ஸ்பேஸ் எப்படி டொமைன் நேம் ஸ்பேஸா பிரிக்கிறோம், and then what is FQDN, what is PQDN. புரியுதா? ரைட். and now we will see domains. சரி, இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் டொமைன்ஸ்னா என்ன. டொமைன் நேம் ஸ்பேஸ் என்னன்னு தெரியும் உனக்கு. இப்போ இந்த edu.com இது எல்லாத்தையுமே என்ன சொல்றோம், ஃபுல்லா நிறைய இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே டொமைன் நேம் ஸ்பேஸ்னு சொல்றோம். அந்த டொமைன் நேம் ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணோம்னா செப்பரேட் டொமைன்ஸா பிரிக்கிறோம். eduன்றது தனி டொமைன், ரைட்டா? .comன்றது தனி டொமைன். சரியா? and similarly இந்த edu-குள்ளே நீ என்ன பண்ணனும்னா டொமைனா பிரிக்கலாம். சரியா? இத மட்டும் என்ன பண்ற, டொமைனா பிரிக்கிற. and this is also can be divided into domains. சரியா? இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படினா different domains ஆ நம்மளால பிரிக்க முடியும். புரியுதா? now you understand what is the difference between domain namespace and domain. சரியா? any doubts here? so far what we have seen is we have seen what is DNS. சரியா? DNS னா என்ன, அதோட மெயின் சர்வீசஸ் என்ன, and then namespace னா என்ன, hierarchical namespace னா என்ன, and domain namespace னா என்ன, அதுல domain label name னா என்ன, domain name னா என்ன அப்படினு சொல்லிருக்கேன், and difference between FQDN and PQDN சொல்லிருக்கேன், and last we have seen what is domain சொல்லிருக்கேன். புரியுதா? any doubts here? Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.